தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. எந்த காலம் திமுக ஓட்டு போடாதீங்க. அது மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. நடிகர் விஜய் தானே, இவர் வந்து பயங்கரமா பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் தான் பெரிய எல்லா தலைவரும் பேசிட்டு, ஆனா அப்பப்ப வராரு, பேசிட்டு போயாரு, வீட்டுக்கு போயிடாரு, அப்புறம் வெளியே வருது. ஆனால் ஒரு தலைவர் யாரும் வரட்டும், அதெல்லாம் தப்பு இல்லை. யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை நியாயமான ஆசையா? ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்கணும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாருன்னா இன்றைக்கு நடித்து மட்டும் வரல. அவர் கேட்டாங்க, ஆட்சிக்கு நீங்க நடிகரானங்காட்டி நீங்க முதலமைச்சர், நடிகரான முதலமைச்சர், நல்லவனாக மக்கள் நல்ல திட்டங்கள் இருந்தங்காட்டி நீங்க முதலமைச்சர் தலைவனாக சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்து தலைவர் தான் காரணம். தம்பி பேசும்போது பேசினார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறாரு, 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். அதுல நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவரு திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா? காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தை போய் பார்க்க வேண்டும்ல? எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு வந்து நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் வந்து எடப்பாடியார் கூட்டு போன முதலமைச்சர் போய் கூட்டிட்டு போய் என்ன காரண கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வந்து கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரை காப்பாற்ற சொந்த கட்சிக்காரன் இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? ஆகவே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். திமுக யாரும் ஓட்டு போட போறதில்லை.